உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, ஓம் நம சிவாய. தாரா, நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? நீ செத்துட்டுதான் சொன்னாங்களே. அத்த, இவங்க தாராமா இல்ல, அவங்கள மாதிரி இருக்கிற மாயாமா. ஓ, இவங்க மாயாஜி காசில இருந்து வந்திருக்காங்க. அப்போ தாராவோட நிழல் மாதிரியே மாயா பின்னாடி ஓட்டிட்டு இருக்கிற இவன் சங்கர பாண்டியா, இல்ல அவன மாதிரியே இருக்கிற சந்தன பாண்டியா? ஐயோ பிக் சிஸ்டர், நான் சக்கர பாண்டி தான் பிக் சிஸ்டர். தெரியுமா, சங்கர பாண்டி சித்தப்பா இன்னும் சாகல, இதோ உயிரோடையே தான் இருக்காரு. அது அவருதான். சிஸ்டர், உங்க மருமகளுக்கு திமிர பாத்தீங்களா சிஸ்டர்? சாமுண்டீஸ்வரிய கண்ட உடனே ஓவரா தான் ஆடுறா. ஆமா சூர்யா, இத மாயாவோட பூர்வீகம் என்ன? சாமுண்டீஸ்வரி என்கொயரி ஆரம்பிச்சுட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். தாராமாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக நான் காசிக்கு போயிருந்தேன். அப்போ இவங்கள காசில தான் பார்த்தேன். நெத்தியில வச்சிருக்கிற பொட்டு, கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம், மேல போட்டிருக்கிற சால்வை, இதை எல்லாமே எடுத்துட்டா அப்படியே அப்படியே தாராதான். ஆஹா, சாமுண்டீஸ்வரி நீங்க சிஸ்டரோட வேஷத்தை கலைச்சிருவா போல இருக்குதே. இது மாயாங்கிறத என்னால நம்பவே முடியல. முதல்ல நாங்களும் நம்பல, அப்புறமா தான் நாங்க. ஆமா, காசில எங்க இருந்தீங்க? ஆஹா, இன்னைக்கு ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வாரணாசி. காசியும் வாரணாசியும் ஒண்ணுதான். ப்ராப்பர் வாரணாசியா? இல்ல, பக்கத்துல 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாபத்பூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஓகே, பரவாயில்ல, சிஸ்டர் சமாளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ தாரா செத்து போன மாதிரி செட்டப் பண்ணிட்டு மாயாவா திரும்பி வந்துட்ட மாதிரி தெரியுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.